ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிறுக சேமிப்போம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் 2025 டு 2026 கோல்டு சேவ் பண்ணுறதுக்காக நான் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பிளான் பண்ணி நான் என்னென்ன ஸ்கீம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இன்னும் நிறைய பேர் சேவிங்ஸ் வீடியோ கேட்டதுனால நான் இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் மேலேயே ஹெட்லைன் கொடுத்துட்டேன், மை கோல்டு சேவிங்ஸ் பிளான் 2025 to 2026. ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன்னா உங்களுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கீம் முடியும் போதுவே அந்த ஸ்கீம் நம்ம பை பண்ணும் போதுவே நான் அப்போவே ஒரு ஸ்கீமை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துடுவேன். போட்டிருந்ததே நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி அதே அமௌண்ட்டுக்கு போட்டுட்டு வந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு கோல்டு சேவிங்ஸு சீட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கேரட் லைன் சொல்லி ஒரு டாட்டா ப்ராடக்ட் இருக்குது, டைமண்ட் சொல்லி. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன், ஒரு டைமண்ட் கம்பல் வாங்கியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அப்போது நான் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் ஹஸ்பண்ட் கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ பர்த்டே டைமில் அது வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, அப்போவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஒரு ஸ்கீம் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நான் கேட்டுட்டேன். 9 month ஸ்கீம் தான். அதே 2000 rupees, அதான் 2000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அந்த அமௌண்ட்டையே பே பண்ணிவிட்டு அப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? வந்ததுனால இப்போ நான் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு 3 months தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஜூலைலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்கீம் போயிட்டுருக்கு. இந்த வருஷத்தில் நான் கோல்டாக என்னெல்லாம் வாங்க போகிறேன், என்னெல்லாம் பிளான் பண்ணி சீட்டு மாதிரிலாம் கட்டிகிட்ருக்கேன்றதை உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் நான் ஆல்ரெடியே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஒரு 2 ரிங்கு வாங்கியிருந்தேன், லைட் வெயிட் ரிங்ஸுன்னு சொல்லி. ஸோ அது முடிஞ்சு நான் வரும்போதே இந்த சீட்டையுமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்பவும் நான் 2000 rupees தான் போட்டிருந்தேன். இப்போவும் நான் 2000 rupees தான் நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே மே மந்தோடு முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இன்னொரு 4 months or 5 months தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பண்டு ஆல்ரெடி நான் அக்டோபர்லேயே 2025 அக்டோபர்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6000 rupees 12 months பே பண்ணணும், தீபாவளி பண்டு. ஸோ அதையுமே நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. இதுவுமே எனக்கு கோல்டாக தான் வரும். ஓகேங்களா? 12 months. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குலுக்கல் சீட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா, நான் போன இயர்லேயே நான் அக்டோபர் நவம்பர்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 7 months தான், ஒரு 7 பேர் தான் இருக்கும். ஸோ அதுக்காக மாதம் 1000 rupees சொல்லி 7 months இதை போடுறதே பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 சீட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இதை வாங்கி நான் சில்வரில் கட்டிட்டு அதுவும் போயிட்டுருக்கு. வேணும்னா நம்ம அகைன் கட்டிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பட் நான் ஆல்ரெடி நான் இந்த அவுரா ஆப்னு சொல்லி அதில் கட்டிட்டு 100 grams கிட்ட நான் சில்வர் சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டு ஜிஆர்டியில் இன்ஸ்டா கோல்டில் நான் ஸ்டார்ட் பண்ணி நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ பே பண்ணி நான் எவ்வளோ கிராம்ஸ் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1.17 grams நான் 76 grams நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே எனக்கு எல்லாமே நான் கோல்டாக தான் வாங்குறதுக்காக நான் பிளானாக தான் இப்போ வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உண்டியல் சேமிப்பு மீன்ஸ் நான் கொஞ்சம் அந்த சில்லறையெல்லாம் நம்ம எடுத்து போட்டு சேர்த்து வைப்பேன் இல்லைங்களா, அதையுமே நான் சேர்த்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், உங்கள்கிட்ட காட்டணும். ஏன்னா உங்களுக்கு காட்டும் போது தான் நான் வாயில் அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் அதை செஞ்சுக்கிட்டும் இருக்குன்றதுக்காக உங்களுக்குமே அது தெரியும், புரியும். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இப்போ அதையுமே எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது நான் ஆல்ரெடி உண்டியல் சேமிப்பில் காமிச்சிருப்பேன், இந்த உண்டியல். ஸோ இதிலேருந்து நான் எடுத்து தான் காட்டணுன்றதுக்காக இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா சில்லற காயின்ஸ் தான். ஓகேங்களா? இதை நான் எப்படி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது காயின்ஸ் வாங்கும்போதோ இல்லைனாக்கா எதுக்காவது கேஷ் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த காசை எடுத்து கவுண்ட் பண்ணி இதை மாற்றிப்பேன். ஸோ இந்த அமௌண்ட்டை அந்த டைமில் நான் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னாக்கா காயின்ஸ் இருக்கும். இதில் 5 rupees காயின்ஸ் இருக்குது, இதில் 1 rupees 2 rupees காயின்ஸ் இருக்குது, 5 rupees and 10 rupees இதில் இருக்குது.
ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பர்ஸு தான். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 ருபீஸ் காயின்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. என்கிட்ட சேர்ந்தது இவ்வளோ தான். ஸோ நடுவில் சின்ன சின்ன சேஞ்சுக்கு வந்து எடுத்துக்க தான் செய்கிறேன். ஸோ இதில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நான் கோல்டு காயின்ஸாக கோல்டு பை பண்ணும்போது அப்போ வந்து கேஷ் பத்தாதப்போ கண்டிப்பாக இதையுமே நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காக தான் இதை நான் வச்சிட்ருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா புது நோட்டு சேமிப்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்போவுமே பண்ணுற ஒரு விஷயம். என்னென்னா நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் பண்ண முடியல, காட்ட முடியல. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து இது பண்ணியிருப்பேன். இதில் வந்து இப்போதைக்கு டென்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து நான் நிறைய 500 கூட வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே எடுத்து நான் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். கோல்டு அண்ட் சில்வராகவே நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது. இதுவுமே புது நோட்டு சேமிப்பு. புது நோட்டுனா புதுசாக வர காசு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தனாலே தெரியும், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ இதை மட்டும் மாற்ற மனசு வரல. பட் இதுவுமே பத்தலைனாக்கா கண்டிப்பாக அந்த டைமில் இந்த அமௌண்ட்டுமே எடுத்து நான் யூஸ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. இதுவுமே பண்ணுற ஒரு சேவிங்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலவு போக மீதம் உள்ள காசுக்களையுமே நான் வந்து சேர்த்து வச்சு அதையுமே நான் கோல்டாக தான் கன்வெர்ட் பண்ணிப்பேன். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸில் வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதில் வந்து கேஷ் இருக்குது. இது எப்படின்னா நான் மந்த்லி இதில் சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்து அந்த மாதம் என்ன கட்டணுமோ, பண்டு கட்ட காசு கம்மியாக இருக்குது, மேபி என்னென்ன சீட்டெல்லாம் கட்ட காசு கம்மி இல்லைன்னா அந்த காசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த டிஜி கோல்டில் சேர்த்துருவேன். டிஜி கோல்டில் வந்து அப்படி தான் கட்டி இந்த 1 கிராம் வந்து இப்போ சேர்த்து வச்சுருக்குது இந்த மாதிரி தான். இதில் அமௌண்ட்டு சேவ் பண்ணி இந்த அமௌண்ட்டை தூக்கி மந்த் எண்டில் ஸோ அந்த மாதிரி அதை வந்து காசாக வந்து அக்கௌண்ட்டில் போட்டு நான் வந்து அதை கட்டிடுவேன். ஓகேங்களா. கோல்டு சேர்க்குறதுக்கு. ஸோ இதுலேயுமே இந்த மாதத்துக்கான கொஞ்சம் காசு இருக்குது. நான் அதையும் உங்ககிட்ட எடுத்து காட்டலான்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி செலவு போக மீது இருக்கிற காசு எல்லாமே இது எல்லாமே 500 வருமானு கேட்டால் இல்லை. இந்த மாதிரி சேஞ்ச் கிடைக்கிறதெல்லாம் 500 மாற்றி ஸோ இதையுமே தூக்கி இன்ஸ்டா கோல்டு இல்லைனாக்கா கோல்டு காயின் வாங்கும் போதோ இல்லைனா அந்த சில்வர்லேயும் இந்த மாதிரி நான் பே பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. இல்லை நோட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து இந்த செலவு பண்ண காசு தான். ஸோ இதுலேயுமே இந்த அமௌண்ட் வந்து சேர்த்து இது வந்து மாதம் நான் சேர்த்து வச்சு அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஓகேங்களா. இந்த மாதம் சேர்த்து வச்சுருக்கிறது இவ்வளோ. ஸோ இனிமேலும் அப்படியே தொடர்ந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்து ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த காசு எடுத்து நான் வந்து கோல்டாக வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய தங்கமில் டிஜி கோல்டு வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் வாங்கி ஆல்ரெடி 2 கிராம்ஸ் காயின் வச்சுருக்கேன். ஸோ அது முடியும் போதே அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சேர்ந்தனே தவிர இன்னும் அதில் நான் காசு பே பண்ணல. ஏன்னா இந்த ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஆப்பில் வந்து நம்ம இப்போ காசு கட்டிகிட்டு இருக்கிறதுனால ஸோ என்னால் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் இதில் இன்னும் ₹1 கூட கட்டலை. ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு 1 கிராமாச்சும் சேர்த்து வச்சு வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இதையுமே நான் பிளானில் வச்சுருக்கேன். இதுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே இதில் கட்டினா தான் இது ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் கட்டினாக்கா நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 7% வந்து பெனிஃபிட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 75 டேஸ் இதுலேயே நம்ம கட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து ஒரு 1 கிராமாச்சும் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுவுமே அப்புறம் நான் பே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த வருஷத்தில் நான் அதான் இந்த 2025 to 2026 என்னோட அப்புறம் 26 இது வரைக்கும் நான் எத்தனை கிராம்ஸ் கோல்டு காயின் வாங்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக பிளான் பண்ணி போன வருஷமே நான் பண்ண ஒரு விஷயம், போன வருஷத்துலேயும் ப்ளஸ் இந்த வருஷத்துலையுமே நான் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து நான் 1 டைம் டெபாசிட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. அதுவுமே எனக்கு இந்த வருஷம் வந்து கோல்டாக தான் என் கையில் வரப்போகுது. ஸோ அதையுமே நான் எழுதி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கோல்டு வந்து ப்ளச் பண்ணி தான் இந்த 1 டைம் வந்து கட்டியிருந்தேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு நான் பண்ணதுக்கு இப்போ எனக்கு ப்ராஃபிட் நல்லாவே கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த இயரில் நான் கோல்டாக வாங்க போகிற ஒரு சேவிங்ஸ் எல்லாத்தையுமே தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் போன வருஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணி இப்போ பாதி வந்துட்டேன். இன்னும் பாதி தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த வருஷம் எல்லாமே ஒன்றுமே முடியும் போது உங்கள்கிட்ட நான் வாங்கி உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்குமே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நீங்கள் உங்களோட கோல்டு சேவிங்ஸை என்னென்ன வழியிலலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன வழியெல்லாம் போயிட்டுருக்குன்றதை முடிஞ்சால் என் கூட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்குமே பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதை தாண்டி நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றதை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், ட்ரை பண்ண முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னடா அடிச்சு எழுதியிருக்கேன்னு மட்டும் பார்க்காதுங்க. இந்த நோட்ஸை நான் எடுக்கும் போது எங்கள் பசங்க என்னை வந்து
எழுதவே விடலை. ஸோ அதனால தான் அங்கங்கே அடித்து எழுதியிருப்பேன். மற்றபடி ஒன்றும் அது என்னடா மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்றத நினச்சிக்காதீங்க. சரி, எனக்கு இன்னொரு தடவை இதை எழுதி இது பண்ணுறதுல வந்து சரி இது வேஸ்ட்டு டைம் சொல்லி நான் இருக்கிறதே வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நான் காட்டிட்டேன். இது எல்லாமே நான் பண்ணுறது ஒரு சேவிங்ஸ், ஓகேங்களா. கோல்டுக்காக நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது இவ்வளோ தான். அதே மாதிரி லாங் டைமாக வந்து எனக்கு சேவிங்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு பிடிக்காத விஷயம். ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷம் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்மாக இருக்கிறதுனால நான் கோல்டாக நான் இப்போ வாங்கிட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ.